Hello viewers, welcome to Swathi Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டியான பாலக் உப்புமா தான் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். நம்ம 1 கப் ரவையை இதல ஆட் பண்ணிடலாம். இத வந்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில கொஞ்சம் போல எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு பீஸ் போல பட்டை, கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, இது ஃப்ரை ஆன உடனே நம்ம க்ளீனா வாஷ் பண்ணி வச்ச பாலாக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நீட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாலாக்கெல்லாம் சுருங்கி வரும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 2 போல பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்காக பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாலாக்கு. பாருங்க அந்த தண்ணியெல்லாம் விட்டுருக்கு, பாலாக்கில் இருந்த தண்ணியெல்லாம் விட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுருங்கி பாலாக் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க பாலாக்கெல்லாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கி செப்பரேட்டாக வச்சிடலாம். இந்த ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் பாலாக்கை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம். இதை ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு ஃப்ரை ஆன உடனே கருவேப்பிலை. இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இதில் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா, பட்டாணி இதில் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் பாயில் பண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாலாக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். பாலாக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதை நீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்கள் பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் போல் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம ரவையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ரவையை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான பாலக் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.